கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 109 அதிகாரம் 28 வசனம் சொல்லுகிறது, உமது அடியேனோ மகிழ கடவன் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டுடைய தாவீது சொல்ல, உமது அடியேனோ நான் மகிழ கடவேன் என்று. இன்னைக்கு ஆண்டுடைய சமத்தை, நான் உம்முடைய அடியாள், நான் உம்முடைய அடிமை, நான் உம்முடைய அடியான் ஆண்டவரே என்று நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்வன் மகிழ்ச்சியாக்கிற கர்த்தர், உமது அடியேனோ மகிழ கடவேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான இந்த நாளிலும் ஆண்டவர் சமூகத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை கர்த்தர் மகிழச் செய்வார். கர்த்தர் தம்முடைய மகிழ்ச்சியால் நிரப்புவார். இன்னைக்கு எதை நிமித்தமாக துக்கத்தோடு வருத்தத்தோடு கூட வேதனையோடு கூட இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க, நான் உங்களை மகிழச் செய்வேன். ஏன்னா தாவீது சொல்ற, அடியேனோ உமது அடியேனோ மகிழ கடவன் என்று. அப்போ அந்த வார்த்தையின்படி இந்த நாளிலும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம யாரெல்லாம், நான் உமது அடியாள், நான் உமது அடியான் ஆண்டவர், நான் உங்கள் பிள்ளை, நான் உமக்கு அடிமை என்று யார் நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அவர்களை கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி மகிழச் செய்வார். அருமையானே, வேதாகமத்தில் பார்க்கலாம். 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் அன்னாள் என்ன போய் சொல்கிறாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உம்முடைய அடியாளை நினைத்தருளும். நாமுடைய அடியாள், என்னை நினச்சி பாருங்க ஆண்டவரே, என் நிலைமையை நினச்சி பாருங்க, என் நிந்தனையை நினச்சி பாருங்க ஆண்டவரே, என் மனவேதனையை நினச்சி பாருங்க, என் குறைவை நினச்சி பாருங்க. நான் உம்முடைய அடியாள் ஆயிட்டே, நான் வேறு யாரும் இல்லை, நான் உம்முடைய அடியாள், என்னை நினைத்தருளும் என்று அர்ப்பணிக்கிறாங்க. அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் கனப்படுத்தி இந்த நாளிலும் அன்னாளை கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இன்றைக்கி கர்த்தர் சொல்கிற வார்த்தையின்படி அடியானோ முத அடியானோ மகிழ கடவன் என்ற வார்த்தையின்படி அவருடைய சமூகத்தில் நம்மை ஆண்டவர், நான் உங்களது அடிமை உங்களுடைய அடியானை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் தம்முடைய மகிழ்ச்சியாலே நிரப்பார். அப்படி தான் அன்னாளை கர்த்தர் மகிழ செய்தாங்க. அப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. துக்கத்தை கர்த்தர் மாற்றினாங்க, வேதனையை கர்த்தர் மாற்றினாங்க, குறைவை கர்த்தர் நிறைவாக்கினாங்க. யார் நிந்தித்தாங்களோ பரியாசம் அந்த கண்ட ஆச்சரியப்படுவனமாய் கர்த்தர் கிருபை போராட்டினாங்க. எந்த ஆத்மா ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்ததோ அந்த ஆத்மா சொல்லுகிறது, என் ஆத்மா என் ரட்சகரில் மகிழ்ந்து களி கூறுகிறது என்று. கர்த்தர் அந்நாளின் கொம்பை உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் என்னை நினைத்தருளும் ஜெபித்த அந்நாளை கர்த்தர் சாட்சியாக நிறுத்தினாங்க. இன்றைக்கும் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, உமது அடியானோ மகிழ கடவேன் என்ற வார்த்தையின்படி அருமையானவர்களே, இன்றைக்கி எந்த காரியத்தை நிமித்தமாக துக்கத்தோடு வேதனையோடு வந்திருக்கிறீங்களோ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களை கர்த்தர் இந்த நாளில் மகிழச் செய்வாங்க. இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற வார்த்தையே அதுதான், உங்களை நான் மகிழச் செய்வேன், என் சமாதானத்தால் நிரப்புவேன், என்னுடைய சந்தோஷத்தால் நிரப்புவேன், என்னுடைய மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்போ தெரியுமா? ஆண்டவர் சமோதரன், நான் உமது அடியாள் ஆண்டவரே. அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்க்குறாங்க. நான் ஒன்றுமே இல்லை, என்னால் ஒன்றுமே முடியாது, நான் உங்கள் பிள்ளை, நான் எல்லாம் உங்கள் கர்த்தர், ஒன்றுமில்லை, இந்த அடிமை என்று அர்ப்பணிக்கிறேன். அந்த ஒரு அர்ப்பணிப்பை தான் கர்த்தர் கேட்குறாங்க. பாருங்கள், இன்னும் கூட நம்ம பார்க்கலாம். 2 நாளாகமம் 20 அதிகாரத்தில் யோசபாத்துக்கு விரோதமாக அநேகர் யுத்தம் பண்ணும்படியாக கடந்து வருகிறாங்க. அந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே யோசபாத் தேசமெங்க உபவாசத்தை கூடுகிறார். எல்லாரையும் ஆலயத்தின் புது பிரகாரத்துக்குள்ளாய் கூட்டி சேர்க்கிறார். எல்லாரும் வருகிறாங்க. அப்போது யோசபாத் என்ன சொல்கிறார், ஆண்டவரே இந்த நிலைமையில் எனக்கு என்ன செய்யனே தெரியல, நான் உம்முடைய அடிமை ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை, எனக்கு இந்த வேலை நீங்கள் என்ன செய்யனே தெரியல, எல்லாமே எனக்கு நீங்கள் தான், உங்களைத்தான் நாம் நோக்கி பார்க்குற அந்த அர்ப்பணி, நான் வேறு எதையும் பார்க்கல, யுத்தம் பண்ணும்படியாக வந்திருக்க வீரர்களை பார்க்கல, எல்லையை பார்க்கல, தேசத்தை சுற்றிலும் இருக்கிற அந்த காரியத்தை நான் பார்க்கல, பயமுறுத்துகிற சூழ்நிலையை பார்க்கல, ஆண்டவரை எதிர்த்து நிற்கிற சத்துருக்களை நான் பார்க்கல, என் மீது ஜெயம் எடுக்க முடியாது, வெற்றி எடுக்க முடியாது, எனக்கு விரோதமாக எதிர்த்து யுத்தம் பண்ண முடியாது வந்திருக்கிற யுத்த வீரர்களை பார்க்கல. ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, நான் உம்முடைய அடியார், என் கண்ணு உம்மைத்தான் பார்க்குது, இந்த வேளையில் எனக்கு என்ன செய்யனே தெரியல ஆண்டவரே. என்ன அருமையான அர்ப்பணிப்பு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையுமே எத்தனையோ வேளைகளில் இந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன செய்யனே தெரியலை, எங்கே போக, என்ன செய்ய, எப்படி தீர்மானம் எடுக்க, எப்படி செயல்பட
ஒன்றுமே எனக்கு வழங்கலையே. சில சொல்லுவாங்க, அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. இந்த நிலைமையில் என்னால் எதுவுமே சிந்திக்க முடியல. ஊழியத்தில் சொல்லுவாங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் கூட இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். எனக்கு இருக்கிற இக்கட்டு, என் குடும்ப சூழ்நிலையில் என் பிள்ளைகளை நேற்று பார்க்கும் பொழுது, என் குடும்ப காரியங்களை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த நிலைமையில் என்ன செய்யனே தெரியல. நான் நம்பினவர்களாக எனக்கு விரோதமாக வந்துட்டாங்க. எனக்கு விரோதமாக ஏராளமான சத்துருக்கள் இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் எனக்கு என்ன செய்ய, யார்கிட்ட போய் சொல்ல, யார்கிட்ட உதவி கேட்க, கையும் ஓடலை காலும் ஓடலை சொல்லுவாங்க. அந்த நிலைமை ஒரு பைத்தியம் பிடிச்சவளை போல நான் இந்த நாளில் இருக்கிறேன், எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. சிலவங்க கோட்டி முடிச்ச மாதிரி இருக்குது, ஏன்னா அவங்க சொல்கிற பாஷையில் சொல்கிறேன், அப்படி கூட சொல்லுவாங்க. அருமையானவளே, என்ன செய்யணும்னு தெரியல. இந்த யோசபாத்து ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நான் உம்முடைய அடியார், நான் உம்மைத்தான் பார்க்க, என் கண் உம்மைத்தான் பார்க்குது, எனக்கு வேறு வழியே இல்லை. இன்றைக்கி அந்த அர்ப்பணிப்பை தான் கர்த்தர் எதிர்பார்த்து வந்திருக்கான். உம்மை மாத்திரம்தான் நம்புகிறேன், உம்மை விட்டால் எனக்கு வேறு வழியே கிடையாது, நீங்கள் தான் எனக்கு தஞ்சு, நீங்கள் தான் எனக்கு அரண், நீங்கள் தான் என் கோட்டை, நீங்கள் தான் என்னை வழி நடத்தணும். எனக்கு என்ன செய்யனே தெரில ஆண்டவர், என்ன செய்யணுமோ சொல்லுங்கள், உங்கள் சித்தத்தை நிறைவேற்றுங்க, உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் செயல்பாடுக்கு ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் ஆலோசனை என்ன, உங்கள் போதனையை கேட்க நான் வந்திருக்கிறேன். முழுமையான அர்ப்பம் ஒன்றுமே இல்லை, நம்முடைய அடியாள், நம்முடைய அடிமை, நான் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறேன். இந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி இந்த அர்ப்பணிப்பை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் மகிழச் செய்வாங்க. அருமையான அதே போல் ஆண்டவருடைய சமூகத்தில் என் கண்ணு உம்மைத்தான் பார்க்குது ஆண்டவரே சொன்ன யோசபாத்துக்கு கர்த்தருடைய சத்தம் கடந்து வரும். அங்கே தீர்க்கதரிசி அபிஷேகத்தால் கர்த்தர் நிரப்புறாங்க. கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ யுத்தம் பண்ண வேண்டாம், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். என்ன செய்யன்னு தெரியாத நிலைமையில், உதவியற்ற நிலைமையில், எப்படி இந்த காரியத்தை செயல்படுத்தன்னு தெரியாத நிலைமையில், இல்லை நீ ஒன்றுமே செய்ய, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். இன்றைக்கி அந்த கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறான். அருமையான சகோதரனே சகோதரி, இந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன செய்யனே தெரியலன்னு இருக்கீங்களே, ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் உங்கள் பாத பழியிற முழுமையாக இந்த காரியத்தையும், இந்த சூழ்நிலையும், என் குடும்பத்தையும், என் பிள்ளைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு என்ன செய்யனே தெரில, நீங்கள் வழி நடத்துங்க, உங்கள் ஆலோசனை போதும், உங்கள் சித்தத்தை நிறைவேற்றுங்க, நீங்கள் செயல்படுங்க, நான் என்ன செய்யணுமோ எனக்கு போதித்து வழி நடத்துங்க ஆண்டவர். அந்த அர்ப்பணிப்பை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த நாளில் கொடுத்த வார்த்தையின்படி, உமது அடியேனோ மகிழக்கடவன்ற வார்த்தையின்படி, இன்றைக்கி எந்த சூழ்நிலை உங்களை பயமுறுத்துதோ, எந்த சூழ்நிலை நிமித்தமாக என்ன செய்யணும் தடுமாறி ஒரு பைத்தியத்தை போல் நான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தெளிவை கர்த்தர் கொடுப்பாங்க. உங்கள் உள்ளான ஆத்மா மகிழ்ந்து கழிகூறும்படியாக கர்த்தர் வழிகளை திறப்பாங்க. நான் உனக்கு போதும், நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காய் வழக்காடுவேன், நான் உன் காரியங்களை வாய்க்க பண்ணேன். இப்போ கூட கர்த்தர் சொல்லுகிறாங்க, கோர்ட்டு வழக்கின் நிமித்தமாக குடும்பத்தில் பிரிவினைக்காய் டைவர்ஸ் நோட்டீஸ் விடப்பட்டு வழக்கு போடப்பட்டிருக்கு. எனக்கு என்ன செய்யனே தெரியல, எனக்கு குடும்ப வாழ்க்கை வேணும், ஆனால் சூழ்நிலை இப்படி இருக்குது, எனக்கு விரோதமாய் குடும்பம் பிரிந்து போகும்படியான ஒரு வழக்கு போடப்பட்டிருக்குது, எனக்கு என்ன செய்யனே தெரியலையே. இந்த நிலைமை இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். கர்த்தர் உணர்த்துறாங்க, கர்த்தருடைய ஆவியை சொல்லுகிறேன், உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். இன்றைக்கி அந்த நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற என் அன்பான சகோதரனே சகோதரியை கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். யோசபாத் நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர் மாறாதவர், அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன். கர்த்தர் சொல்லுகிறான், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உங்களுக்காக வழக்காடுவேன், நான் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். அப்படியா யோசபாத்துக்கு கர்த்தர் நல்ல ஒரு மகிமையான ஜெயத்தை, வெற்றியை கர்த்தர் கொடுத்தாங்க. அவங்க மகிழ்ந்திருக்கும்படியாய், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினார். யோசபாத் என்ன செய்தார், ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்த உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய கிருபையை எண்ணி மாத்திரம் துதித்து பாடும்படியான ஒரு பாடல் குழுவை ஏற்படுத்துகிறார். பாடி துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணவே சொல்லிட்டார், கர்த்தர் எங்களை மகிழச் செய்ய, வெற்றியை தருவாங்க, ஜெயத்தை தருவாங்கன்னு சொல்லி பாடும்படியான பாடல் குழுவை ஏற்படுத்து. அவங்க பாட துவங்கின உடனே அருமையாய் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி ஆண்டோடைய கிருபைக்காய் தன்னை அடிமை என்று இன்னும் தாழ்த்தினாங்க. இன்னும் ஆண்டோடைய சமூகத்தில் தங்களை, நாங்கள் ஆண்டவரை உங்களை தான் நம்பி இருக்கிறோம், நீங்கள் யுத்தம் பண்ண போகிறீங்க, உங்கள் கிருபை போதும், உங்கள் தயவு போதும், இன்னும் எங்களை தாழ்த்துகிறேன்,
தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். அவங்க அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவர் சமூகத்தில் தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே உங்கள் கிருபை ஒன்று போதும், உங்கள் கிருபை எவ்வளவு பெரியது, உங்கள் கிருபை என்றும் உள்ளது என்று ஆண்டுடைய கிருபை மீத தேவனை வாழ்த்தி போற்றி துதித்து ஸ்தோத்தரித்து பாடி மகிமைப்படுத்தினான். அந்த அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வார். ஆண்டவர் அவனுடைய அடிமை அடியாள் என்று அர்ப்பணிக்கிற நீங்கள் பார்த்து கொள்வீங்க. கர்த்தர் எனக்காக யாவற்றை செய்து முடிப்பார் என்ற அர்ப்பணிப்புக்குள்ளாய் வந்துருங்க. உங்கள் நாவு சொல்லும், கர்த்தர் எனக்காய் யாவற்றை செய்து முடித்தா என்று சொல்லும்படியால் கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுவாங்க. உங்கள் வழக்கு காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் முடித்து கொடுப்பாங்க. நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அடிமை அடியாள் என்று அர்ப்பணித்தேன், கர்த்தர் என்னை மகிழச் செய்தார், என் துக்கத்தை கர்த்தர் மாற்றினாங்க, மகிழ்ச்சியினாலே ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வழிகளை கர்த்தர் திறந்தாங்க. சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளும்படியாக வந்த பொழுது கூட கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக என் கொம்பை உயர்த்தினாங்க, சத்துருக்களுக்கு முன்பாக என் கர்த்தர் என் தலையை உயர்த்தினாங்க என்று சொல்லும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டு. அது ஒரே ஒரு காரியம் கர்த்தர் கேட்குறாங்க. அவனுடைய சமூகத்தில் நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாமே நீங்கள் தான், நான் உங்கள் அடியாள், நான் உங்கள் அடிமை, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அந்த அர்ப்பணிக்கும் பொழுது உமது அடியானை மகிழ்ச்சியாக்கும் என்ற வார்த்தையின்படி, உமது அடியான் மகிழக்கடவை என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தம்முடைய மகிழ்ச்சியாலே கர்த்தர் உங்களை நிரப்புவாங்க. பாருங்க, ஒரு அருமையான சகோதரி ஜெபிக்க முடியாது கடந்து வந்தாங்க. வசந்தி அவங்க பேர். அந்த அருமையான சகோதரி கிராமத்தில் உள்ளவங்க. அவங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஒரு நிலைமை, குடும்ப தலைவர்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத ஒரு நிலைமை. அது மாத்திரமல்ல, குடும்பம் ரட்சிக்கப்படாத நிமித்தமாய் குடும்பத்தில் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், கடன் பிரச்சனை நிமித்தமாய் அவங்களுக்கு யாரெல்லாம் கடன் உதவி செய்தாங்களோ அவங்களெல்லாம் இவங்களை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சகோதரிக்கு என்ன செய்யனே தெரியல. இவங்களை போய் பார்ப்போமா, இந்த உறவினரை பார்ப்போமா, அந்த குடும்பத்தினரை பார்ப்போமா, அவங்க ஞானத்தின்படி என்னென்ன காரியம் செய்யலாமோ அதெல்லாம் செய்து பார்த்தோம். எல்லாரும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. யாருமே அவங்களுக்கு உதவ முன் வரலை அந்த பண நெருக்கடியில். அதனால் அவங்க குடியிருந்த வீட்டை கூட இழந்து போக முடியாத ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அப்படி அவங்களுக்கு யார் கடன் உதவி செய்தாங்களோ அவங்க மூலமாக அதிகமாய் கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. வெளியில் செல்ல முடியாதபடி ஒரு நிலைமை. பலர் அவங்கள பரியாசம் பண்ணினாங்க. இந்த நிலைமையில் அவங்க வேறு ஏதாவது வழி இருக்குமா, தங்களுக்கு இருக்கிற வீடை தவிர வேறு இருக்கிற நிலத்தையாவது விற்போம், விற்று இந்த கடனை அடைத்து நிம்மதியாக வாழுவோன்னு பார்த்தாங்க. அந்த நிலம் இருக்கிற காரியத்திலும் தடை காணப்பட்டது. எவ்வளோ குறைந்த விலை, எவ்வளோ நாளும் பரவாயில்ல இதை விற்று, அதுலேயும் அவங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் தோல்வி. சிலர் வாங்கி கொள்வோன்னு வருவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 2-3 நாட்களுக்கு முன்பாக எங்களால் முடியாது, நிலத்தை வாங்க வேண்டுமையான பணம் இன்னும் எங்களுக்கு வரலைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் பாருங்கள், என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு நிலைமையில தான் ஜெபிக்க முடியாத அந்த வசந்தின்ற சகோதரி கடந்து வந்தாங்க. அப்போ அந்த சகோதரிக்கு கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு காரியம், மனிதரால் கூடாது, தேவனால் கூடும். என் சமூகத்தை முழுமையாக அர்ப்பணித்து விடச்சு. எத்தனையோ உறவுகளை பார்த்து ஓடினவங்க, எத்தனையோ காரியங்கள் செய்யும்படியாய், இதை விற்றா, இந்த நிலத்தை விற்றா இந்த கடன் அடைச்சிடலாம், அப்படி பல காரியங்களை தன்னுடைய சுய ஞானம், சுய விருப்பத்தின்படி, சுய சித்தத்தின்படி பல தீர்மானங்கள் எடுத்தாங்க. ஆனால் ஜெபிக்கும்படியாய் வந்த அந்த சகோதரிக்கு கர்த்தர் சொன்ன ஒரு ஆலோசனை, என்னை சார்ந்து கொள்ளச் சொல், என் சமூகத்தை தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்க சொல். ஆண்டவரே, நான் உமது அடியாள், ஆண்டவரே என்னை விசாரியும், என் காரியத்தை விசாரித்து பாரும், எனக்கான ஒரு வழியை திறந்து தாருங்க, நாங்கள் தலைந்து நிற்கும்படியாக தேவைகளை கர்த்தர் சந்திங்க ஆண்டவரேன்னு சொல்லி என் சமூகத்தை அர்ப்பணிக்க சொல்லி இது ஒரு வார்த்தை தான் கர்த்தர் சொன்னாங்க. இவ்வளோ நாள் எத்தனையோ மனுஷரை பார்த்துட்டீங்க, உங்களால் முடிச்ச அளவுக்கு எத்தனையோ காரியங்கள் செய்யும்படியாய் செயல்பட்டீங்க. ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு வழியும் திறக்கப்படலைன்ற நிலைமையில் வந்திருக்கிற நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உண்மை விட்டால் வேறு வழியே எனக்கு கிடையாது, நான் உம்முடைய அடியாள், என்னை முழுமையாய் தாழ்த்துகள், நீங்கள் எனக்குள்ளாய் என் குடும்பத்திற்குள்ளாய் செயலாற்றுங்க, நீங்கள் செயல்படுங்க, உங்கள் சித்தம் நிறைவேற்றப்படட்டும், உங்கள் ஆலோசனையை தாருங்க. சரி, ஆண்டவர் சமூகத்தில் செபிக்க மாத்திரம் செய்யுங்க. அந்த ஆலோசனையை கொடுத்த அனுப்பும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தாங்க. ஆலோசனையை பிரித்து அந்த சகோதரி அதுக்கப்புறம் எந்த மனுஷனுடைய உதவியும் நாடி போகலை. ஆண்டவருடைய உதவி ஒன்று போதும், ஆண்டவருடைய பாதம் ஒன்று போதும். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னை நினைத்து பாருங்கள், ஆண்டவரே என்னை நினைத்து பாருங்கள், உம்முடைய அடியாள் என்று தாழ்த்தி அர்ப்பணிக்க
அவங்க சொல்கிறாங்க, எப்படித்தான் அந்த கடன் அடைக்கப்பட சொல்லக்கூட எனக்கு தெரியலக்கா, எப்படி நாங்கள் அடைத்தோம் சொல்லக்கூட எனக்கு தெரியலக்கா. அந்த அளவுக்கு கர்த்தர் வழிகளை திறந்தார். எங்களுக்கு சில இடங்கள் இந்த வர வேண்டிய பணம் கூட தடைப்படும். அதெல்லாம் எப்படி வந்ததுன்னே தெரில. நாங்கள் எத்தனையோ முறை கேட்டால் யாரும் நான் எங்கள் கருத்துலேருந்து பெற்றுக்கொண்ட பணத்தை கூட கொடுக்குறேன். ஆனால் கர்த்தர் கிரியை நடப்பித்தார். அவங்களாம் அந்த நேரத்தில் வந்து கொடுத்தாங்க. நீங்கள் ஏற்ற வழியில் எங்களுக்கு கொடுத்து உதவினீங்க. இந்த இக்கட்டான நிலைமையில் நாங்கள் எங்கள் கஷ்டத்திலும் அந்த பணத்தை திருப்பி தரோம். சரிப்படியே பல வகையில் கர்த்தர் கருவியாக அந்த கடனை கர்த்தர் அடைத்தார். இன்றைக்கி கடன் இல்லாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் நிமிர்ந்து நிற்கும்படியாய் கர்த்தர் அற்புதம் செய்தார். கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தர் வழிகளை திறந்தார் என்று சொல்லும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்திருக்காங்க. கர்த்தர்களை நினைத்து பார்த்தாங்க. என்ன துக்கம், என்ன வருத்தம், என்ன வேதனை. நமது அடியான் மகிழ கடவன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை மகிழ்ச்சியாக்கணும். இது கர்த்தர் கொடுத்த மகிழ்ச்சி, இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், இது கர்த்தர் கொடுத்த சந்தோஷம் என்று சொல்லும்படியாய் கர்த்தர் அந்த சகோதரியின் குடும்பத்தை சாட்சியாக நிறுத்தினார். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறாங்க. துக்கத்தோடு வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறாங்க, நான் மகிழ்ச்சி ஆக்குவேன். அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, அது அடியாள் ஆண்டவரே அர்ப்பணிச்சிருங்க. உங்களை மாத்திரம்தான் நம்பியிருக்கேன். நீங்கள் எனக்கு போதும். இந்த நிலைமையில் நீங்கள் ஒருவர் எனக்கு போதும். அந்த வார்த்தையை சொல்லுங்கள். உங்கள் நாமம் சொல்லும், கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் போதுமானவராய் கடந்து வந்தார். கர்த்தர் எங்களுக்கு யாவற்றையும் நேர்த்தியை செய்து முடித்தார் என்று சொல்லும்படியாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உள்ளத்தின் ஆழ்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தகப்பனே மகிழ்ச்சி சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை இழந்து ஆண்டவரே என்ன செய்வென்று தெரியாத ஒரு நிலைமையில தடுமாற்றத்தோடு கூட ஆண்டவரே இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கட்டும் ஐயா. இந்த வேளை உங்கள் வார்த்தையின்படி ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டவரே நாங்கள் அடியாள், நாங்கள் அடிமை ஆண்டவரே என்று அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ராஜா. இந்த நாள் உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படுது யாரெல்லாம் தகப்பனே நீங்க ஒருவர் போதும். இயேசுவே நீங்க ஒருவர் போதும். உங்க சமூகத்தில் அடிமை என்று ஒப்பு கொடுக்கிறேன், அடியாள் என்று ஒப்பு கொடுக்கிறேன். இனிமே ஆண்டவரே உங்களை மாத்திரம் நம்புவே ஆண்டவரே. உங்க சித்தம் செயல்படட்டும் என்று யார் செபிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆண்டவரே நலமானதை கர்த்தர் செய்த ஆண்டவரே மகளை செய்கிற தயவுக்காய் நன்றி செய்கிறேன். உங்க வார்த்தையின்படி ஆண்டவரே உமது அடியானோ மகிழ கடவென்ற வார்த்தையின் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஏமா இல்லோட மக்கள் என்ன செய்ய தடுமாறி கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவரே ஒவ்வொரு உண்மை நோக்கி பார்த்து மாத்திரம் விண்ணப்பிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. உங்க அடிமை நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்க பாதம் ஒன்றுதான், உங்க பாதெல்லாம் காத்திருப்பேன். யார் அர்ப்பணித்து இந்த நாள் முதல் ஆண்டவர்கள் சமூகத்தில் காத்திருக்கிறாங்க அவளை மகளை செய்கிற தேவனாய் இறங்கி வந்து செயலாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம். என் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய மகிழ்ச்சியினாலே என் கர்த்தர் ஒவ்வொரு நிரப்புற தயவுக்காய் நன்றி. மகளை செய்கிற கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குறபடியால் நன்றி. உங்க நாம மைமைப்பட போறபடியால் ஸ்தோத்திரிக்கிறேன். முழு குடும்பத்தையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். உங்க சந்தோஷம் சமாதான மகிழ்ச்சி ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்தில் கடந்து வருவதாக கர்த்தர் அப்படியாய் பொறுப்படுத்திக் கொண்ட தயவுக்காய் நன்றி. உங்க நாமத்தை கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தை கர்த்தர் கேட்டாங்க. தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை என்னால் முடியும்னு சொல்லாதபடி நாமுக்கு அடிமை அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி அர்ப்பணிங்க. கர்த்தர் தம்முடைய மகிழ்ச்சினாலே உங்களை நிரப்புவார். ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.